கிரிப்டோவில் ஸ்டேக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேக்கிங்னா என்ன? கிரிப்டோ ஸ்டேக்கிங்கிறாங்களே அப்படின்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸை வச்சு அடிஷ்னலாக அந்த ஸ்டேக்கிங் மூலயமா ஒரு பேசிவ் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியும்னா அது எப்படி பண்ணலாம்? அப்படின்றது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக்கிங்னா நமக்கு என்னன்னு புரியணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் இந்த கிரிப்டோ காயின்ஸ் ஈகோ சிஸ்டம் எது மூலியமாக ஒர்க் ஆகுதுன்னா அந்த பிளாக் செயின்ன்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த பிளாக் செயின்ன்றது இஸ் நத்திங் பட் ஒரு டிரான்சாக்ஷன்ஸை வேலிடேட் பண்ணுறது, ஒரு நெட்ஒர்க்கில் நடக்கிற ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸை டிரான்ஸ்பரண்ட்டாக வேலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு நெட்ஒர்க். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த காயின்ஸை ஸ்டேக் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ஈத்ரியம் இருக்குது. ஸோ இந்த இடிஹெச் காயின்ஸை வச்சு நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓவரால் காயின்ஸ் வந்து அந்த நெட்ஒர்க்கில் லாக் ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த நெட்ஒர்க் வேலிடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவரால் ஒரு ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த நெட்ஒர்க் மூலிமா இந்த டிரான்சாக்ஷன் லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷனாக இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஓவரால் காயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட காயின்ஸ் அந்த நெட்ஒர்க்கில் லாக்அப் ஆகும்போது அது மூலிமா இந்த வேலிடேஷன் ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்டர் ஆகும். ஸோ ஓவரால் இந்த நெட்ஒர்க் மூலிமா நடக்கிற வேலிடேஷன் ப்ராசஸ் ஃபாஸ்டர் ஆகிறதுனால நான் கொடுத்த அந்த காயின்ஸுக்கு ரிவார்ட்ஸாக அந்த நெட்ஒர்க்கை எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுவாங்க. இட் குட் பி 10% பெர் ஆனம், 15% பெர் ஆனம், 4% பெர் ஆனம். ஒவ்வொரு காயினுக்கும் அது மாறும், ஒரு நெட்ஒர்க்கும் அது மாறும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்டேக்கிங் ப்ராசஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எஃப்டின்ற ஒரு அமௌண்ட்டை ஏன் லாக் பண்ணுறோன்னா, அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் லாக் பண்ணும்போது அதை வந்து அவன் இன்னொருத்தனுக்கு லெண்ட் பண்ணுவான், அது மூலிமா அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் எடுப்பான், அதில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஓவரால் கிரிப்டோ ஈகோ சிஸ்டம்ஸில் இந்த டிரான்சாக்ஷன்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்மளோட காயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நமக்கு ஓவராலாக ரிவார்ட்ஸாக ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இதுதான் ஓவரால் ஸ்டேக்கிங்கோட கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டேக்கிங் மூலயமா மாதம் 10%, மாதம் 5%, மாதம் 3%, அதெல்லாம் எக்ஸார்பிட்டன்ட் ரிட்டர்ன்ஸ், ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ். அவ்வளோலாம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஓவராலாக இப்போ பிட்காயினு இல்லைனா இடிஹெச் இந்த ஒவ்வொரு காயினுக்குமே இல்லை ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்கும் ஆன் ஆனுவலைஸ்ட் பேசிஸ். அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ கரெக்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா CoinDCX அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச், இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ரொம்ப ஆக்டிவ் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 தான் வந்து இந்த FIU ரெஜிஸ்டர்டில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் CoinDCXல தான் இந்த ஏர்னிங் பாசிவ் இந்த ஸ்டேக்கிங் ஆப்ஷனே இருக்குது, டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இல்லை. ஸோ நீங்கள் அதில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரேடில் வந்தீங்கன்னா ஏர்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த காயினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒவ்வொரு நெட்ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இப்போ டீத்தர் USDTலாம் பார்த்தீங்கன்னா 10% பர் ஆனம் கொடுக்கும். இது எல்லாமே பர் ஆனம், பர் மந்த்லாம் கிடையாது. ஸோ ஆன் ஆனுவலைஸ்டு பேசிஸ் இவ்வளோ தராங்க அப்படின்றது அர்த்தம். இதை நம்ம ஸ்டேக் பண்ணி நமக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ இதில் ஏதாவது நான் ஒரு காயின் வச்சுருக்கேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USDT வச்சுருக்கேன்னா அதை வச்சு நான் 10% எடுக்கலாம். இது வந்து ரிலேட்டிவ்லி சேஃபர். ஏன்னா USDTன்றது வந்து பிட்காயின் அதர் காயின்ஸ் மாதிரி பெருசாக ஃப்ளக்சுவேட் ஆக போகிறதில்ல, ஸ்டேபிள் காயின்ஸ். மோர் ஓவர் இந்தியன் ருப்பி கூட அதை கன்வெர்ட் பண்ணும்போது USDT வந்து ஆன் த லாங் டேர்ம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டீசென்ட் அப் ட்ரெண்டும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ரிட்டர்ன்ஸும் ஒரு ரீசனபிளான ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னா அது USDT இஸ் பெட்டர். ஸோ நான் சும்மா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் USDTயாக கன்வெர்ட் பண்ணி அந்த USDTயாக வச்சு அதை நான் ஸ்டேக் பண்ணேன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற வர பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை விட இதில் பெட்டராக இருக்கும். இதுலேயும் ரிஸ்க் இருக்குது, பட் இதில் அந்த கிரிப்டோ ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் இருக்காது, ஏன்னா இது ஒரு ஸ்டேபிள் காயினாக இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு USDT இருக்குன்னா அதை எப்படி ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் CoinDCX ஆப்ஸ் லாகின் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் மேலே நான் ஆப்ஷனில் ஏர்னுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஏர்னை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஓவரால் டீட்டெயில்ஸ் நான் எப்படி நான் வெப்சைட்டில் காமிச்சனோ அதே மாதிரி ஆப்லேயும் காமிக்கும். எந்தெந்த காயின்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஆனுவலைஸ்ட் பேசிஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றது காமிக்கும். ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிருந்தால் அதனால நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில காயின்ஸ் அன்அவைலபிளாக இருக்கும், அதுவும் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த காயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னா மேலே டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USDT இருக்குன்னா USDT 10% பர் ஆனம். ஸோ அந்த 10% பர் ஆனமே 3 டியூரேஷன்ஸாக இருக்கும். 60 டேஸ், அப்படி இல்லைனா 30 டேஸ், அப்படி இல்லைனா 7 டேஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம இந்த 3 டியூரேஷனில் ஏதாவது ஒரு டியூரேஷன் செட் பண்ணோன்னா ஆனால் ப்ரோ ரேட்டா பேசிஸில் அந்த 60 டேஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும் அட் த எண்ட் ஆஃப் 60th டே. ஸோ ஓவராலாக நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, சே சப்போஸ் நான் ஒரு $50 வச்சுருக்கேன்னா அது 10% பர் ஆனம், ஆல்மோஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் த இயரில் $5 அடிஷ்னல் வரும். ஸோ அதை நான் 60 நாளைக்கு வச்சுருந்தேன்னா எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ $50 வந்தாலும் சரி, $500 வந்தாலும் சரி, $5000 வந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அதை கேல்குலேட் பண்ணிவிடும். ஸோ கேல்குலேட் பண்ணி இதுதான் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ நம்ம என்ன டேட் வேணுமோ மேக்ஸிமம் 60 டேஸ் கரண்ட்டாக 60 டேஸ்க்கு அப்புறம் டாப் அப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ 60 டேஸ் வேணும்னா நம்ம அப்படியே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இதுதான் ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காமிச்சிடும். ஸோ அது காமிச்சிட்டு இதுதான் எக்ஸிட் ரேட்டில் இவ்வளோ, இந்த டேட் தான் எக்ஸ்பைரி, அந்த டேட்டில் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அடிஷ்னல் USDTயாக வந்துடும் அப்படின்னு காமிச்சிடும்.
ஸோ நோ ஏர்னிங் டைம் லைன் காமிச்சிரும். இன்கேஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இது வேண்டாம் கேன்சல் பண்ணனாலும் கூட யூ கேன் ஈஸிலி கேன்சல் இட். ஸோ இதில் முக்கியமான காயின்ஸ் மட்டும் தான் இருக்கும் விச் இஸ் லெஜிட்டிமேட். உண்மையாலேயே அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நெட்வொர்க் வேலிடேஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் தான் பண்ண முடியும். இப்போ நான் சும்மா போய் பெல்டெக்ஸ் காயின் ஸ்டேக்கிங் அப்படின்னு நான் கூகுளில் போட்டேன்னா அந்த பெல்டெக்ஸ்லாம் வந்து பெருசாக ஸ்டேக்கிங்கில் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் .comனே ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா காயின்ஸை விட ஸ்டேக்கிங் எவ்வளோ ரிவார்ட்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே காமிக்கும் பெல்டெக்ஸ் இஸ் நாட் லிஸ்டட் அஸ் அ ஸ்டேக்கிங் அசெட் ஆன் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ். ஸோ அந்த டாப் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் கம்பெனிலேயே அந்த ஒரு வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. மற்ற எல்லாமே இருக்குது. இப்போ சொல்லணும்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிவார்ட் ரேட் யூ கெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6%, 6.7% அவ்வளோதான் ஆனுவலைஸ்டு பேசிஸே. பெருசாலாம் கிடைக்காது. ஆனால் வந்து நீங்கள் பெல்டெக்ஸ் மாதிரி காயின்ஸ்லாம் ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது யார் அந்த பர்டிகுலர் ஸ்டேக்கிங்கை வாங்குறான்றதை பொறுத்து தான். ஸோ இந்த ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த வேர்ல்டு இல்லை லார்ஜஸ்ட் நெட்வொர்க் வேலிடேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு அவங்கெல்லாம் வந்து இந்த பெல்டெக்ஸ்ன்ற ஒரு காயினை அக்செப்ட் கூட பண்ணல. அது வச்சு ஸ்டேக் தருவன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் வந்து அவங்க நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னா அது எந்த அளவுக்கு லெஜிட்டிமேட்ன்றது நம்ம தான் அனலைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். பட் ஓவராலாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான டாப் நெட்வொர்க்ஸோட காயின்ஸ் தான் வேலிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் நமக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணி we can make additional returns. ஸோ this is what I wanted to convey. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.